To my channel, the 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது accountancy level standard chapter trial balance, right? So the part 2, part 1 already last video போட்டாச்சு. இப்போ இது வந்து part 2 video. So prepare the trial balance from the following balance of Rajesh as on 31st March 2017. So நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா அசெட்டும் எக்ஸ்பென்சஸும் இருக்கும், லைக் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும் இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். பில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அன் அசெட் இருக்கிறதுனால டெபிட் சைட். பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைட். கன்வென்ஸ் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன்கம் கிரெடிட் சைட். கேஷ் இன் ஹேண்ட் அசெட். ஸோ இது பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேஷ் இன் ஹேண்ட் என்ன இருக்குது, அசெட்ஸ். drawings debit side, dr drawing. Okay, next sundry debtor debit side, illati it called as an asset actually. Bills payable, it's a liability, so credit side. Capital is a liability, credit side. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்படி எழுதணும். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ராஜேஷ் as on 31st March 2017. So bills receivable asset, bank charges expenditure, conveyance charges expenditure, discount received income, cash in hand asset, drawings debit side, sundry debtor debit side illati asset, ரெண்டுமே debit side தான். Bills payable credit side, that is liability, and capital is a liability. So ரெண்டுமே உங்களுக்கு tally ஆயிடும். So next question. The following balances are extracted from the books of Ravi Chandran as on 31st December 2016. Prepare trial balance. So பார்க்கலாம். So capital, liability, debtor, asset, rent received சொன்னாவே income, credit side. Bank overdraft liability இங்க வரும் credit sideல. Creditors, credit side, it's a liability. Premises, asset. Opening stock expenditure. Purchases, it's an expenditure. Sales, income. Return இன்வர்ட்ஸ்னால் என்னன்னாக்கா கூட்ஸ் உள்ளார வருது. ரிட்டர்ன் கூட்ஸ் எப்போ உள்ளார வரும், நீங்கள் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளார வரும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் வந்து இன்கம். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆப்போசிட் ஆகிடும், எக்ஸ்பென்சஸாக மாறிடும். தட் கம்ஸ் அண்டர் டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் allowed, இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் அன் இன்கம். ஸோ allowed வந்து டெபிட்டு, ரிசீவ்டு வந்து கிரெடிட்டு. Wages expenditure debit, wages expenditure debit, commission paid expenditure debit, and general expenses debit. So பார்க்கலாம் இது in the books of Ravi Chandran. Okay, so capital, liability, debtor, asset. So இங்கே என்ன வரும், டெபிட்ல வந்தா A asset expenditure, creditல வந்தா liability and income. Okay, debtor, it's an asset. Rent received is an income. Bank overdraft liability. Creditors is a liability. Premises asset. Opening stock expenditure. Purchases expenditure. Sales income. Return inwards sales return. Discount allowed expenditure. Discount received income. Wages expenditure. Salaries expenditure. Commission paid expenditure. General expenses expenditure. So ரெண்டுமே இதுமே tally ஆகணும். Very very important question. ஸோ 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னாக்கா, ஸோ டெபிட்டும் கிரெடிட்டும், இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆயிடுச்சு, ரைட். சப்போஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அப்போது ஒரு டெம்ப்ரவரி அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அந்த டெம்ப்ரவரி அக்கௌண்ட் எதுக்கு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ உடனே நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபைலிங் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்போனாக்கா அப்போ நான் வந்து திரும்பி போய் செக் பண்ணணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எதனால டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், அந்த அக்கௌண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட்டு செகண்டரி. ஃபஸ்ட் இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் போகணும், நம்ம வி ஹாவ் டு போஸ்ட் இட் இன் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இதுதான் கொஷின். ஸோ சேம் அதே தான் பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக், இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல், லைபிலிட்டி. சேல்ஸ், இன்கம். salaries expenditure. Bills payable, liability. Telephone charges expenditure. Creditors, liability. Purchases expenditure. Debtor, asset. Carriage inwards is an expenditure. Bills receivable, it's an asset.
commission received income, cash at bank asset, furniture asset, plant and machinery asset, and repairs asset. So asset எல்லாம் debit, liabilities எல்லாம் credit. ரைட். ஸோ பார்க்கலாம். இதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு வரும், செக் பண்ணிங்கனாக்கா. ரைட். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட், கேபிட்டல் லைபிலிட்டி இங்கே என்ன வரும், டெபிட்டில் அசெட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டில் என்ன வரும், லைபிலிட்டிஸ் இன்கம், சேல்ஸ் இன்கம், salaries expenditure, bills payable liability, telephone charges expenses, creditors liability. ஸோ நான் இது பார்த்து தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கோம். purchases expenditure, debtor asset, carriage inwards expenditure, bills receivable asset, commission received income, cash at bank asset, furniture asset, plant and machinery asset, repairs it's an expenditure. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டேலி ஆகாது. ஓகே, இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அமௌண்ட் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 2,98,000 வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 2,93,000 வரும், 93,200. இப்போ 5,000 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 2,93,200 வரும் டெபிட்டில். கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா 2,98,200 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய அமௌண்ட் போட்டுட்டேன், 2,98,000 ரெண்டு இடத்துல. எவ்வளோ வித்தியாசம் வருது, 5,000 வித்தியாசம் வருது. ஸோ 5,000 என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு போஸ்ட் இட் ஆஸ் அ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். 1 செகண்ட். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸாக போட்டுட்டு நான் இது போட்டுருவேன். ஸோ டெபிட் எல்லாம் போட தேவை, ஜஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 5,000 போட்டுருங்க, அவ்வளோதான். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேலி பண்ணிக்கலாம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் நான் அவங்க செக் பண்ணிக்குவாங்க, இங்கே மிஸ்டேக் வந்திருக்கணும். ரைட். இங்கேயும் சேம் கொஷின், இங்கேயும் லைக் கரெக்டாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஷினே தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ராங்காக இருக்கோ தப்பாக போட்டுடலாம். ஸோ இங்கே டெபிட் சைடில் என்ன வரும், அசெட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். கிரெடிட் சைடில் என்ன வரும், லைபிலிட்டிஸ் இன்கம்ஸ் வரும். பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இது கரெக்டாக இருக்குது. ரைட், இது கரெக்டு. சேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இதுவும் டெபிட்டில் கரெக்டாக இருக்குது. கிரெடிட்டாஸ் இது தப்பாக இருக்குது, இது ராங். கிரெடிட்டாஸ் எங்கே இருக்கணும், இந்த சைடில் வரணும், அதனால தப்பு. கேரேஜ் இன்வர்ட்ஸ் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் கரெக்டாக இருக்குது. ரைட். கேரேஜ் ரெண்ட் ரிசீவ்டு எது, இன்கம். ஸோ இந்த 18,000 எங்கே போகும், இது இன்கம் சைடில் வரும். ரெண்ட் ரிசீவ் தப்பு. டிஸ்கவுண்ட் எல்லாம் கரெக்டு, பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ A, E, I and L. ஓகே, டிஸ்கவுண்ட் எல்லாம் டெபிட் கரெக்டாக இருக்குது. பர்ச்சேசஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் கரெக்டாக இருக்குது. பில்ஸ் பேபிள் இட்ஸ் அ லைபிலிட்டி. ஸோ இங்கே இங்கே வரணும். ஸோ எதெல்லாம் தப்பாக இருக்கோ நான் இங்கே போட்டுக்கிறேன். இதுவும் ரெண்ட் ரிசீவ்டும் தப்பு. நெக்ஸ்ட் டேட்டாஸ் அசெட் இது தப்பு. கேரேஜ் அவுட்வர்ட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் தப்பு. கேபிட்டல் கரெக்டாக இருக்குது. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இஸ் அ சேல்ஸ் ரிட்டர்ன் இதுவும் தப்பு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது கரெக்டு. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் தப்பு. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இங்கே வரணும். சேல்ஸு கரெக்டாக இருக்குது, பில்டிங் தப்பாக இருக்குது. ரைட். ஸோ இப்படி நம்ம கிரெடிட்டில் டெபிட்டில் தப்பாக போட்டதுனால நம்ம இதில் போடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இட்ஸ் அன் அசெட், எக்ஸ்பென்சஸ், salaries expenses, creditors liability, bank asset, carriage inwards expenditure, rents received income, discount allowed expenditure, purchases expenditure, bills payable liability, debtors asset, carriage outward expenditure, capital liability, return inwards it's a sales return debit side, discount received asset, trade expenses expenditure, sales income, building asset. ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே டேலி ஆகிடும். ஸோ இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கொஷனும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். illustration 1. ஸோ டெபிட்டா கிரெடிட்டா போட சொல்கிறாங்க, அவ்வளோதான். சன்ட்ரி டெட் இங்கே அசெட் எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே லைபிலிட்டிஸ் அண்ட் இன்கம். பார்க்கலாம். சன்ட்ரி டெட்டார் இட் இஸ் அ அசெட் ஐட்டம், ஸோ டெபிட்டர். Sundry creditors liability, creditor. Cash in hand asset, debitor. Bank overdraft liability, creditor. Salaries expenditure, debitor. Discount allowed expenditure, debitor. Plant and machinery asset,
டெபிட், ஃபர்னிச்சர் ஆஸ் அன் அசெட் டெபிட். அவ்வளோதான். இது 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நான் சொல்லிக் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் சாப்டர் எங்களால் படிக்க முடியாது, எல்லா சாப்டரும் படிக்க முடியாதுன்னா இந்த சாப்டர் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சில சாப்டர்ஸ் மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது வந்து ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.